இந்த திருப்பலியானது பின்வரும் கருத்துக்களுக்காக ஒப்புக் கொடுக்கப்படுகின்றது. தங்களுடைய பிறந்தநாளை கொண்டாடும் அமல் ஜெயக்குமார், கெவின் செசில்ராஜ், பி கிளேர் ஜோசினா இறைவன் செய்த அனைத்திற்கும் நன்றியாகவும், மேலும் ஸ்டீஃபன் மர்சி, அலோஷியஸ் ஆண்டனி கௌதன் இறைவன் செய்த அனைத்திற்கும் நன்றியாகவும் இந்த திருப்பலியை ஒப்புக்கிறார்கள். மேலும் மரித்த ஏபி ஜோசப், திரேசா குட்டி ஜோசப், ஜேம்ஸ் ஜோசப், சாமுவல் ஜெயக்குமார், அமலோற்ப மேரி, ஆரோக்கியசாமி, பிச்சைமுத்து, அந்தோணி சின்னப்பன், அந்தோணி அம்மாள், மரிய சூசை, வர்ஜி ஜோசப், ஜோஸ்பின் பெஞ்சமின், ஜோசப் பெஞ்சமின் மற்றும் இவருடைய ஆன்ம இளைப்பாட்சிக்காகவும் மற்றும் உத்தரிக்க தளத்தில் உள்ள யாரும் ஆத்மாக்களுக்காகவும் இந்த திருப்பலியானது ஒப்புக் கொடுக்கப்படுகின்றது. உறவு மலரும் புனித இடம் ஆலயம், உள்ளம் ஒன்று சேரும் இடம் ஆலயம். உறவு மலரும் புனித இடம் ஆலயம், உள்ளம் ஒன்று சேரும் இடம் ஆலயம். உணர்வு பெருகிட உயர்வு அடைந்திட உண்மை வழி செல்லும் வாழ்வு ஆலயம். ஆலயம் 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 ஆலயம். உறவு மலரும் புனித இடம் ஆலயம், உள்ளம் ஒன்று சேரும் இடம் ஆலயம். தந்தை மகன் தூயாவியானவரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியானவரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. இறை இயேசுவில் அன்பிற்கினிய சகோதரர் சகோதரிகளே, இன்று நாம் லூர்து அன்னையின் வணக்க நாளை உபகார மாதா அன்பியருடன் இணைந்து பக்தியுடன் சிறப்பிக்கின்றோம். நோயிலும் துன்பத்திலும் நம்மை தேற்றும் அன்னையின் பரிந்துரையை நாடி உடல் நலம், உள்ள அமைதி, குடும்ப நலன் மற்றும் இறையருள் வேண்டி நாம் இத்திருப்பலியில் ஒன்று கூடியுள்ளோம். இன்றைய இறை வார்த்தையை திறந்த உள்ளத்தோடு ஏற்றுக்கொண்டு வாழவும், குழந்தைகளை போன்ற தாழ்மையான இதயத்துடன் இறைவனை அணுகவும் அழைக்கிறது. மேலும் காணாமல் போன ஒரு ஆட்டை கூட தேடி செல்லும் நல்ல ஆயனை போல இறைவன் நம்மில் ஒருவரையும் கைவிடுவதில்லை என்பதை நற்செய்தி எடுத்துரைக்கிறது. லூர்து அன்னையும் துன்பப்படுவோரையும் நோயுற்றோரையும் தன் தாயன்புடன் அரவணைத்து அவர்களை தன் மகன் இயேசுவிடம் அழைத்து செல்கிறாள். எனவே இன்று நமது குடும்பங்களையும் நோயுற்றோரையும் துயரப்படுவோரையும் நம்பிக்கை இழந்தவர்களையும் அன்னையின் கரங்களில் ஒப்படைப்போம். அஞ்சாதீர், இயேசுவை நம்புங்கள் என்ற அன்னையின் அழைப்பை ஏற்று இறை வார்த்தையை நம் இதயத்தில் ஏற்றுக்கொண்டு தாழ்மையுடனும் அன்புடனும் வாழ தேவையான அருளை வேண்டி இத்திருப்பலியில் பக்தியுடன் பங்கேற்போம். சகோதர சகோதரிகளை, இந்த தூய மறை நிகழ்வுகளை தகுதியான முறையில் கொண்டாட தடையாக இருக்கிற நம்முடைய குற்றங்கள், குறைகள், பலவீனங்கள், மனித இயலாமைகளை எண்ணி இறைவனிடம் மன்னிப்பு வேண்டுவோம்.
எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாயும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே, உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மை இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இரக்கமுள்ள இறைவா, வலுவற்ற எங்களுக்கு உதவி புரிந்தருளும். அதனால் கடவுளுடைய மாசற்ற அன்னையின் நினைவை கொண்டாடும் நாங்கள் அவருடைய பரிந்துரையின் உதவியால் எங்கள் பாவங்களிலிருந்து விடுபட்டு எழுவோமாக. உமோடு தூயாபியானவரின் ஒன்றிப்பின் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உமை மன்றாடுகின்றோம். இறைவாக்கினர் எசேக்கியேல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 8, இறை சொற்றொடர்கள் 3 மற்றும் 4. ஆண்டவர் கூறுவது, நீயே மானிடா, நான் உனக்கு சொல்வதை கேள். அந்த கலக வீட்டாரைப் போல் நீயும் கலகக்காரனாய் இருந்து விடாதே. உன் வாயை திறந்து நான் உனக்கு தருவதை தின்றுவிடு என்றார். அப்போது என்னை நோக்கி ஒரு கை நீள்வதை கண்டேன். அதில் சுருளோடு ஒன்று இருந்தது. அவர் அச்சுருளோட்டை என் முன் விரித்தார். உள்ளும் புறமும் எழுதப்பட்டிருந்த அதில் கரைகளும் புலம்பல்களும் கேடுகளும் எழுதப்பட்டிருந்தன. அவர் என்னை நோக்கி, மானிடா, நீ காண்பதை தின்றுவிடு. இச்சுருளோட்டை தின்ற பின் இஸ்ரேல் வீட்டாரிடம் போய் பேசு என்றார். நானும் என் வாயை திறக்க அவர் அச்சுருளோட்டை எனக்கு தின்ன கொடுத்தார். மேலும் அவர் என்னை நோக்கி, மானிடா, நான் உனக்கு தருகின்ற சுருளோட்டை தின்று உன் வாயை நிரப்பும் என்றார். நானும் தின்றேன். அது என் வாயில் தேன் போல் இனித்தது. மேலும் அவர் என்னை நோக்கி, மானிடா, புறப்படு, இஸ்ரேல் வீட்டாரிடம் போய் என் சொற்களை அவர்களுக்கு எடுத்து கூறும் என்றார். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. இறைவனையே ஏற்றி போற்றி மகிழ்கின்றது. என் ஆன்மா இறைவனையே ஏற்றி போற்றி மகிழ்கின்றது. என் மீட்பரா கடவுளை ஏற்றி போற்றி மகிழ்கின்றது. ஏற்றி போற்றி மகிழ்கின்றது. என் ஆன்மா இறைவனை ஏற்றி போற்றி மகிழ்கின்றது.
தாழ்நிலை இருந்த தம் அடியவரை தயவுடன் கடை கண் நோக்கினார். தாழ்நிலை இருந்த தம் அடியவரை தயவுடன் கடை கண் நோக்கினார். இந்நாள் முதலாம் தலைமுறைகள், இந்நாள் முதலாம் தலைமுறைகள் என்னை பேருடையாள் என்றிடுமே, என்னை பேருடையாள் என்றிடுமே. என் ஆன்மா இறைவனையே ஏற்றி போற்றி மகிழ்கின்றது. ஏனெனில் வல்லமை மிகுந்தவரே எனக்கரும் செயல் பல புரிந்துள்ளார். ஏனெனில் வல்லமை மிகுந்தவரே எனக்கரும் செயல் பல புரிந்துள்ளார். அவர் தம் பெயரும் புனிதமாகும், அவர் தம் பெயரும் புனிதமாகும். அவருக்கு அஞ்சுவோர்க்கு இரக்கமாகும், அவரில் அஞ்சுவோர்க்கு இரக்கமாகும். என் ஆன்மா இறைவனையே ஏற்றி போற்றி மகிழ்கின்றது. என் மீட்பராம் கடவுளையே ஏற்றி போற்றி மகிழ்கின்றது, ஏற்றி போற்றி மகிழ்கின்றது. என் ஆன்மா இறைவனையே ஏற்றி போற்றி மகிழ்கின்றது. அல்லேலூயா 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 அல்லேலூயா. என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடம் கற்றுக்கொள்ளுங்கள். நான் கனிவும் மனத்தாழ்மையும் உடையவன். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. மத்தேயு நற்செய்தி பிரிவு 18 1 தொடங்கி 5 மற்றும் 10 தொடங்கி 14 முடிய உள்ள இறை திருவார்த்தைகள். அக்காலத்தில் சீடர்கள் இயேசுவை அணுகி, விண்ணரசில் மிக பெரியவர் யார் என்று கேட்டார்கள். அவர் ஒரு சிறு பிள்ளையை அழைத்து அவர்கள் நடுவில் நிறுத்தி பின்வருமாறு கூறினார். நீங்கள் மனம் திரும்பி சிறு பிள்ளைகளைப் போல் ஆகாவிட்டால் விண்ணரசில் புகமாட்டீர்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன். இந்த சிறு பிள்ளையைப் போல தம்மை தாழ்த்தி கொள்பவரே விண்ணரசில் மிக பெரியவர். இத்தகைய சிறு பிள்ளை ஒன்றை என் பெயரால் ஏற்றுக்கொள்பவர் எவரும் என்னையே ஏற்றுக்கொள்கிறார். இச்சிறியோருள் ஒருவரையும் நீங்கள் இழிவாக கருத வேண்டாம், கவனமாயிருங்கள். இவர்களுடைய வானதூதர்கள் என் விண்ணகத் தந்தையின் திருமுன் எப்பொழுதும் இருக்கிறார்கள் என
நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏனெனில் மானிட மகன் நெறி தவறியோரை மீட்கவே வந்தார். இந்த நிகழ்ச்சியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? ஒருவரிடம் இருக்கும் 100 ஆடுகளுள் ஒன்று வழி தவறி அலைந்தால் அவர் 99 ஆடுகளையும் மலைப்பகுதியில் விட்டுவிட்டு வழி தவறி அலையும் ஆட்டை தேடிச் செல்வார் அல்லவா? அவர் அதை கண்டுபிடித்தால் வழி தவறி அலையாத 99 ஆடுகளையும் பற்றி மகிழ்ச்சி அடைவதை விட வழி தவறிய அந்த ஓர் ஆட்டை பற்றியே மிகவும் மகிழ்ச்சி அடைவார் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். அவ்வாறே இச்சிறியோருள் ஒருவர் கூட நெறி தவறி போகக்கூடாது என்பதே உங்கள் விண்ணகத் தந்தையின் திருவுளம். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். நீங்கள் அன்னை மரியாளை அன்பு செய்ய ஒருபோதும் பயப்பட வேண்டாம். நீங்கள் அன்னை மரியாளை அன்பு செய்ய ஒருபோதும் பயப்பட வேண்டாம். ஏனென்றால் இயேசுவை விட யாரும் அன்னை மரியாளை அன்பு செய்துவிட முடியாது. இவ்வாறாக புனித மேக்ஸ்மிலியன் மரிய கோல்பே அன்னை மரியாளை பற்றி பேசுகின்ற பொழுது இவ்வாறாக கூறுகின்றார். எனவே பிரியமானவர்களே, ஒவ்வொரு தாய்க்கும் ஒவ்வொரு பிள்ளைக்கும் தன்னுடைய தாய் அல்லது தன்னுடைய பிள்ளை முக்கியமாக இருக்கின்றார்கள். எனவேதான் எந்த ஒரு குழந்தையும் தன்னுடைய தாயை அன்பு செய்வதை போல மற்ற எந்த குழந்தையும் அன்பு செய்ய முடியாது. எனவேதான் நம்முடைய வாழ்விலே நம்முடைய தாய்மார்கள் நமக்கு மிகுந்தவர்களாக மதிப்புமிக்கவர்களாக இருக்கின்றார்கள். எனவே பிரியமானவர்களை, இன்று நாம் லூர்து அன்னையை நினைவு கூறுகின்றோம். இன்றைய நாளிலே நம்முடைய தாயாம் திரு அவையானது புனித கிளாரம்மாவினுடைய விழாவை கொண்டாடுகின்றது. இந்த புனித கிளாரா அம்மா விழாவை கொண்டாடிய நாளிலே இன்றைய நாளிலே லூர்து அன்னையையும் நாம் நினைவு கூறுகின்றோம். இன்றைய இறைவார்த்தை வழிபாடும் நமக்கு புரிந்து செல்கின்றன. ஏனென்றால் புனித கிளாராவினுடைய வாழ்க்கையை பார்த்தோம் என்றால், அவர் அசிசி நகரத்து புனித பிரான்சிஸினுடைய அடிச்சுவட்டிகளை பின்பற்றி அவர் பெண்களுக்கு என்ற ஒரு சபையை தொடங்குகின்றார். அது எவ்வாறு தொடங்குகிறார் என்றால், அன்னை மரியாளுடைய தாழ்ச்சியையும் தூய்மையையும் தியாகத்தையும் கண்டு அதை அவருடைய வாழ்வின் அடிச்சுவட்டாக கொண்டு அந்த சபையை அவர் நிறுவுகின்றார். எனவே அன்னை மரியாள் மீது கொண்ட அந்த அன்பினால், அன்னை மரியாள் மீது கொண்ட அந்த தீராத தாகத்தினால் புனித கிளாரா இந்த சபையை தோற்றுவிக்க ஒரு உந்து சக்தியாக இருக்கின்றது. பிரியமானவர்களே, இன்றைய நாளிலே இன்றைய வாசகங்கள் நமக்கு அதை தான் எடுத்துரைக்கின்றது. நாம் சிறு பிள்ளைகளைப் போல தூய்மை உள்ளவர்களாக இருக்க இன்றைய இறைவார்த்தை வழிபாடு நம்மை அழைக்கின்றது. இன்றைய காலகட்டத்தில் இந்த தூய்மை என்பது மிகவும் ஒரு கடினமான ஒன்றாக இருக்கின்றது. ஏனென்றால் நம்முடைய வாழ்விலே நாம் வாழ்கின்ற காலகட்டத்திலே இந்த தூய்மையாக இருக்க வேண்டும், பரிசுத்தமாக இருக்க வேண்டும் என்பது ஒரு கேள்விக்குறி. ஏனென்றால் இந்த உலக போக்கிலான வாழ்க்கைக்குள்ளாக நாம் நுழைகின்ற பொழுது இந்த பரிசுத்தம் எங்கே இருக்கின்றது? எனவேதான் இந்த பரிசுத்தம் நமக்கு வேண்டும் என்றால் நமக்கு முன்மாதிரியாக நம்முடைய அன்னை விளங்குகின்றார். திருச்சிலுவையிலே நம் ஆண்டவர் இயேசு நம் அனைவருக்கும் அன்னையாக அவரை கொடுத்திருக்கின்றார். எனவே பிரியமானவர்களே, இந்த அன்னை நமக்கு சொல்கின்ற செய்தி என்னவென்றால், இன்றைய முதல் வாசகத்தில் வாசித்தது போல அந்த இறை வார்த்தைக்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். அந்த இறைவனுடைய வார்த்தைகள் எழுதிய அது சுருளேடு எவ்வாறு முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருந்ததோ அதுபோல நம்முடைய வாழ்வும் இறைவனுடைய வார்த்தைக்கு நாம் செவிமடுத்து வாழ்கின்ற பொழுது நாம் உண்மையாகவே தூய்மையாக வாழ முடியும் என்பதில் ஐயமில்லை. எனவே பிரியமானவர்களே, இந்த இறை வார்த்தைக்கு நாம் எவ்வாறாக செவிமடுப்பது? ஏனென்றால் அன்று அந்த மசபியில் குகையிலே அன்னை
நம்முடைய அன்னையானவள் அந்த சிறுமி பெர்னதத்துக்கு காட்சி கொடுத்த பொழுது ஜெபமாலையை கொடுத்து ஜெபிக்க சொல்கின்றார்கள். நம்முடைய வாழ்விலே நாம் ஒவ்வொரு நாளும் ஜெபமாலையை ஜெபிக்கின்றோம். இந்த ஜெபமாலையின் மறை உண்மைகளை நாம் சுருக்கி சொன்னோம் என்றால், இந்த மறை உண்மைகள் அனைத்தையும் சுருக்கி ஒரு நற்செய்தியை நமக்கு தருகின்றது. 4 நற்செய்தியிலும் சுருக்கி பார்த்தோம் என்றால் இந்த ஜெபமாலையினுடைய மறை உண்மைகளே இருக்கின்றது. நாம் ஜெபிக்கின்ற இந்த மகிழ்ச்சி நிறை மறை உண்மையிலே ஆண்டவர் இயேசுடைய பிறப்பு அறிவிப்பிலிருந்து காணாமல் போனது வரை நாம் தியானிக்கின்றோம். மீண்டுமாக அவருடைய ஒளியின் மறையுண்மையை நாம் தியானிக்கின்ற பொழுது ஆண்டவர் இயேசுனுடைய பொது பணி, அவருடைய அந்த 3 ஆண்டு பணி வாழ்வை நாம் தியானிக்கிறோம். அவர் திருமுழுக்கு பெற்றதிலிருந்து நற்கருணை ஏற்படுத்தியது வரை நாம் தியானிக்கின்றோம். மீண்டுமாக துயர்நிறை மறை உண்மையிலே ஆண்டவருடைய பாடுகளை நினைவு கூறுகின்றோம். இறுதியாக மகிமை நிறை மறை உண்மையிலே நாம் ஆண்டவர் இயேசுனுடைய உயிர்ப்பிலிருந்து அன்னை மரியாள் விண்ணக மன்னக அரசியாக முடிசூட்டது வரை நாம் தியானிக்கின்றோம். இதை சுருக்கினோம் என்றால் அந்த 4 நற்செய்தியும் சேர்த்து நாம் இந்த ஜெபமாலையின் மறையுண்மையை தியானிக்கின்றோம். எனவேதான் நாம் ஒவ்வொரு முறையும் நாம் ஜெபிக்கின்ற பொழுது அன்னை மரியாள் வழியாக ஆண்டவர் இயேசுனுடைய வாழ்வை நாம் தியானிக்கின்றோம். எனவே நாம் அன்னை மரியாளிடம் ஜெபிப்பது இயேசுனுடைய வாழ்வின்படி இயேசுவை போல நாமும் வாழ்வதற்கு, புனித பவுலடியார் சொல்வது போல ஆண்டவர் இயேசுனுடைய மனநிலையை கொண்டு வாழ்வதற்காக இந்த ஜெபமாலை ஜெபிக்கப்படுகின்றோம். எனவேதான் நம்முடைய ஒவ்வொருடைய கையில் நாம் ஜெபமாலையை ஏந்திருக்கிறோம். இந்த மாதம் அன்னை மரியாளுடைய கொடியேற்ற போகிறோம். அன்னை மரியாளுடைய பிறப்பு விழாவை தயாரிப்பதற்கு நிறைய பேர் என்ன பண்ணுவோம்? மாலை போடுவோம். அந்த மாலையை பயன்படுத்தி, ஜெபமாலையை பயன்படுத்தி எத்தனை முறை நாம் ஜெபிக்கின்றோம்? நம்முடைய பிள்ளைகளுக்கு எத்தனை முறை இந்த ஜெபமாலை கையிலே கொடுத்து அந்த ஜெபமாலை உருட்ட சொல்கின்றோம்? இப்பெல்லாம் பிள்ளைங்க ஜெபமாலை உருட்டுறது கிடையாது, மொபைல் எடுத்து தேக்க தான் செய்கிறாங்க. இதற்கு தான் நாம் பழகி கொடுக்கின்றோம். பிரியமானவர்களே, நம்முடைய தாயாம் திரு அவையானது நமக்கு கொடுத்த அந்த விசுவாசத்தை நம்முடைய பிள்ளைகளுக்கும் நாம் கடத்த கடமைப்பட்டிருக்கின்றோம். எனவே நாம் பெற்றுக்கொண்ட இந்த விசுவாசத்தை நம்முடைய பிள்ளைகளுக்கும் கடத்த வேண்டும் என்றால் நம்முடைய வாழ்வு ஒரு எடுத்துக்காட்டு மிக்க வாழ்வாக இருக்க வேண்டும். அன்னை மரியாளை போல ஒரு எடுத்துக்காட்டுள்ள வாழ்வை நாம் வாழ்கின்ற பொழுது நம்முடைய பிள்ளைகளுக்கு நாமும் நற்செய்தியாக மாறுகின்றோம். இந்த வருடம் நாம் புனித பிரான்சிஸ் அசியாருடைய ஆண்டாக திரு அவையிலே நம்முடைய திருத்தந்தை அறிவித்திருக்கின்றார். புனித பிரான்சிஸ் அசியார் தன்னுடைய சகோதரர்களுக்கு சொல்லுவார், நீங்கள் போதிக்க செல்லும் போது போதியுங்கள், போதியுங்கள், போதித்து கொண்டே இருங்கள், தேவைப்பட்டால் வார்த்தைகளை பயன்படுத்துங்கள். நம்முடைய வாழ்வில் நாம் பைபிளை தூக்கி கொண்டு நம் நற்செய்தியை அறிவிக்க வேண்டும் என்று இல்லை, மாறாக நம்முடைய வாழ்வே ஒரு நற்செய்தியாக மாற வேண்டும் என்று. எவ்வாறு அன்னை மரியாளுடைய வாழ்வு ஒரு நற்செய்தியாக நமக்கு மாறியதோ, அவர் எவ்வாறு தாழ்ச்சியின் பிறப்பிடமாகவும் தூய்மையின் உருவாகவும் இருக்கின்றாரோ, அதுபோல நம்முடைய வாழ்வும் ஒரு நற்செய்தியாக மாற வேண்டும். அன்னை மரியாளை பார்க்கின்ற பொழுது நாம் என்ன நினைக்கின்றோம்? அவருடைய தாழ்ச்சியும் தூய்மையும் நம்முடைய கண்ணுக்கு வருகின்றது. அதுபோல நம்முடைய வாழ்விலும் நாம் ஒவ்வொரு நாளும் ஜெபமாலை எடுத்து ஜெபிக்கின்ற பொழுது நானும் அதே தூய்மை நிறைந்த இதயத்தோடு, தாழ்ச்சி நிறைந்த உள்ளத்தோடு நானும் வாழ வேண்டும் என்று நாம் உறுதி கொண்டு வாழ்கின்ற பொழுது நம்முடைய வாழ்வும் நம்முடைய பிள்ளைகளுக்கு ஒரு நற்செய்தியாக மாறுகின்றது. எனவே நம்முடைய வாழ்க்கை ஒரு எடுத்துக்காட்டான வாழ்க்கையாக, ஒரு விசுவாசம் நிறைந்த வாழ்க்கையாக வாழ நாம் முயற்சிப்போம். ஏனென்றால் இந்த நம்முடைய கத்தோலிக்க திரு அவையானது சும்மா வளர்ந்துடல. பலவிதமான இரத்த சாட்சிகள், பலவிதமான உயிரிழப்புகள், பலவிதமான மறைசாட்சிகள் தங்களுடைய உயிரை தன்னுடைய நம்பிக்கைக்கு தியாகமாக்கியதால் மட்டுமே இந்த திரு அவை இன்றும் வளர்ந்திருக்கின்றது. எனவே நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் நம்மிடம் இருக்கின்ற விசுவாசத்தை, நம்முடைய முன்னோர்களிடம் நாம் பெற்றுக்கொண்ட விசுவாசத்தை நாம் கொடுக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். பழமொழி சொல்லுவாங்களே, சட்டியில் இருந்தால் தான் அகைப்பையில் வரும். எனவே நம்மிடம் விசுவாசம் இருந்தால் மட்டுமே நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் கொடுக்க முடியும். எனவே பிரியமானவர்களே, நாம் வாழ்கின்ற இந்த வாழ்க்கை ஒரு எடுத்துக்காட்டான வாழ்க்கையாக இருக்க வேண்டும். எனவே நாம் செய்கின்ற இந்த பக்தி முயற்சிகள், செய்கின்ற ஜெபமாலைகள் எல்லாம் உண்மையிலே ஆண்டவருக்கு மகிமையை கொடுக்கின்றது என்றால் இல்லை. ஏனென்றால் இறைவாக்கினர் எசையா 1 அதிகாரத்திலே இவ்வாறாக குறிப்பிடுகின்றார். 13-14 இறை வார்த்தையில் நாம் வாசிக்கின்றோம். நீங்கள் ஏறெடுக்கின்ற வழிபாடுகள் எனக்கு அருவருப்பை தருகின்றன. நீங்கள் கொண்டாடுகின்ற அமாவாசை ஜெபங்கள், திருவிழாக்கள் எனக்கு அருவருப்பை தருகின்றது. நீங்கள் என்னை நோக்கி கையை உயர்த்துகின்ற பொழுது நான் பாராமுகமாய் வெட்கப்பட்டு போகின்றேன்.
எனவே பிரியமானவர்களே, நம்முடைய கடவுளை, நம்முடைய இறைவனை நாம் வெட்கத்துக்கோ பாராமுகமாய் இருப்பதாகவோ நாம் உட்படுத்தக்கூடாது. மாறாக நம்முடைய வாழ்வு இறைவனுக்கு உகந்த வாழ்வாக, நம்முடைய வாழ்வு இறைவனுடைய விருப்பத்தை நிறைவேற்றக்கூடிய ஒரு வாழ்வாக இருக்க வேண்டும். ஆண்டவர் இயேசு சொல்லுவார் தன்னுடைய சீடர்களுக்கு, எவன் ஒருவன் ஆண்டவருடைய வார்த்தையை கடைபிடித்து இறை திருவிழப்படி நடக்கின்றாரோ அவரே என்னுடைய தாயும் தந்தையும் சகோதர சகோதரியும் ஆவார் என்று. எனவே நம்முடைய வாழ்விலே எவ்வாறு ஆண்டவருடைய திருவுளத்தை நாம் அறிந்து கொள்வது என்றால், ரோமேயர்கள் திருமுகம் 12வது அதிகாரம் 1 முதல் 3 வரை இவ்வாறாக வாசிக்கின்றோம். உங்களையே நீங்கள் கடவுளுக்கு உகந்த தூய பலிபொருளாக ஒப்புக்கொடுங்கள். அப்பொழுது நீங்கள் இந்த உலக போக்கின்படி ஒழுகாமல் கடவுளுடைய திருவுளம் என்ன என்பதை தேர்ந்து தெளிவீர்கள் என்று புனித பவுலுடையார் நமக்கு கூறுகின்றார். எனவே நாம் இந்த உலகிலே தூய்மையாக வாழ வேண்டும் என்றால் நம்மையே முழுவதுமாக, நீங்கள் கொண்டு வரக்கூடிய மற்ற காணிக்கைகளை விட்டு நம்மையே முழுவதுமாக ஆண்டவருக்கு ஒப்புக் கொடுக்கின்ற பொழுது நாம் இறைவனுடைய திருவுளம் என்ன என்பதை தேர்ந்து தெளிவோம். எனவே ஆண்டவர் ஒருபோதும் நொறுங்குண்ட இதயத்தை கைவிட மாட்டார். ஆண்டவர் நொறுங்குண்ட இதயத்தை உற்று நோக்குகின்றார். எவன் ஒருவன் நொறுங்குண்ட இதயத்தோடு ஆண்டவர் பாதம் வருகின்றாரோ அவரை ஏற்றுக்கொள்கின்றார். எனவே நாமும் இந்த பலிபீடத்தில் ஒப்புக் கொடுக்கப்பட இருக்கின்ற இந்த அப்பரச காணிக்கையோடு நம்மையே முழுவதுமாக நொறுங்குண்ட பலியாக ஆண்டவருக்கு ஒப்புக் கொடுப்போம். அன்னை மரியாளை போல தூய்மையின் இருப்பிடமாகவும் தாழ்ச்சியின் பிறப்பிடமாக வாழ அன்னை மரியாளை நாம் செல்கின்ற இடமெல்லாம் அவர் போல வாழவும் அவரை நம்முடைய வாழ்வின் மூலம் எடுத்து செல்லவும் நாம் முயற்சி செய்வோம். மீண்டுமாக புனித மேக்ஸ்மில்லியன் மரிய கோல்பை சொல்வது போல, அன்னை மரியாளை அன்பு செய்ய நீங்கள் ஒருபோதும் பயப்பட வேண்டாம். ஏனென்றால் ஆண்டவர் இயேசுவை விட யாரும் அவரை அதிகமாக அன்பு செய்து விட முடியாது. ஆமென். நம்பிக்கையாளர்களின் மன்றாட்டுக்கள். பிள்ளைகளுக்குள்ளே உரிமையோடு நம் உள்ளத்திலே பதிவு கிடைக்கின்ற வேண்டுதல்களை இறைவன் பால் எழுப்புவோம். திரு அவையை வழிநடத்தும் திருத்தந்தை லியோ, எமது பேராயர், ஏனைய ஆயர்கள், குருக்கள், துறவியர் மற்றும் இறைமக்கள் அனைவரையும் குழந்தைகளைப் போன்ற தாழ்மையான இதயத்துடன் இறைவார்த்தையை ஏற்று அன்புடனும் கருணையுடனும் இறைமக்களுக்கு பணியாற்ற அருள் புரிய வேண்டுமென்று லூர்து அன்னையின் பரிந்துரையால் இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அன்பின் நிறைவா, உடல் நோய், மனவேதனை, குடும்ப பிரச்சனைகள் மற்றும் பல்வேறு துன்பங்களால் அல்லலுறும் அனைவரையும் உமது கரங்களில் ஒப்படைக்கின்றோம். லூர்து அன்னையின் பரிந்துரையால் அவர்களுக்கு உடல் நலத்தையும் உள்ள அமைதியையும் நம்பிக்கையையும் அருளி அவர்களின் துயரங்களில் துணையாக இருந்தருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பு தாயாம் லூர்து அன்னையே, உம்மை நாடி வரும் எங்கள் குடும்பங்கள் அனைத்தையும் உமது அன்பின் பாதுகாப்பில் ஒப்படைக்கிறோம். குடும்பங்களில் நிலவும் நோய், பிரச்சனைகள், கவலை, பொருளாதார துன்பம் அனைத்திலிருந்தும் அவர்களை விடுவித்து கணவன் மனைவி, பெற்றோர் பிள்ளைகள் இடையே அன்பும் ஒற்றுமையும் நிலவ அருள் புரிய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இன்றைய லூர்து அன்னையின் வணக்க நாளை சிறப்பிக்கும் உபகார மாத அன்பியினர் அனைவரையும் இறைவனிடம் ஒப்படைக்கின்றோம். அவர்கள் அன்னையின் பரிந்துரையில் நம்பிக்கை கொண்டு நோயுற்றோர், ஏழைகள், தனிமையில் இருப்போர் மற்றும் தேவைப்படுவோருக்கு அன்புடனும் இரக்கத்துடனும் பணியாற்ற தேவையான அருளையும் உடல் உள்ள நலத்தையும் பெற்றிட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பு தாயாம் லூர்து அன்னையே, உமது திருத்தலத்திற்கு நம்பிக்கையுடன் வந்து தங்கள் வேண்டுதல்களையும் கண்ணீரையும் உம்மிடம் ஒப்படைக்கும் எங்கள் பங்கு மக்களுக்காக இறைவனிடம் மன்றாடுகின்றோம். அவர்களின் குடும்பங்களில் அமைதியும், நோயுற்றோருக்கு நலமும், துயரப்படுவோருக்கு ஆறுதலும், நம்பிக்கை இழந்தோருக்கு புதிய நம்பிக்கையும் அருளி உமது தாயன்பால் அனைவரையும் அரவணைத்து உமது மகன் இயேசுவிடம் வழிநடத்த வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம்.
ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நமது தனிப்பட்ட தேவைகளுக்காக சில மணித்துளிகள் அமைதியில் இறைவனிடம் வேண்டுவோம். எங்கள் தாயும் தந்தையுமான இறைவா, உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் நம்பிக்கையோடு பாதம் எழுப்பியிருக்கின்ற மண்டாட்டுகளுக்கு தயகூர்ந்து செவி சாய்த்திரளும். இவற்றையெல்லாம் நாங்கள் எங்களுடைய வாழ்விலே தகுந்த நேரத்தில் பெற்றுக்கொண்டு நாங்கள் என்றும் உம்முடைய அன்னையைப் போல தூய்மை உள்ளவர்களாக தாழ்ச்சி நிறைந்தவளாக வாழ வரம் தர வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராய் கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆமென். என் மனம் சேரவே விடியலின் வெற்றி வேந்தனே, இதை ஏற்றுக்கொள்ளுமே, இதை ஏற்றுக்கொள்ளுமே இறைவா. பொன்மலர் பாதமே தளர்வுற்று சோர்ந்த உள்ளம், தயவுக்கு ஏங்கும் உள்ளம், மகிழ்வுற்று வாழ வேண்டும் உந்தன் சங்கமம். தளர்வுற்று சோர்ந்த உள்ளம், தயவுக்கு ஏங்கும் உள்ளம், மகிழ்வுற்று வாழ வேண்டும் உந்தன் சங்கமம். உந்தன் சங்கமம் என்றும் உன்னில் சங்கமம், உந்தன் சங்கமம் என்றும் உன்னில் சங்கமம். சகோதர சகோதரிகளே, என்னுடையது உங்களுடையதுமான இந்த பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். திருப்பேரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, திருமகனுடைய தாயின் நினைவை கொண்டாடும் நாங்கள் உமை வேண்டுகின்றோம். இப்பலியின் காணிக்கை உமது எல்லையற்ற அருள் துணையால் உமக்கு நிலையான கொடையாக மாறுவதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உமை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள், ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே, தூயவரான தந்தை, என்றும் உள்ள எல்லாம் அல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவதும் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவின் வணக்க நாளில் நாங்கள் உமை போற்றி புகழ்ந்து மாட்சிப்படுத்துவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். தூய ஆவினிலிட்டதால் அந்த அன்னை உம்முடைய ஒரே திருமகனை கருத்தாங்கி தமது கனிமையின் மாட்சி இழைத்து நின்று நிலையான ஒளியாகி எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உலகுக்கு அளித்தார். அவர் வழியாகவே உமது மாண்பை வானதூதர் புகழ்கின்றனர். தலைமை தாங்குவோர் உமை வழிபடுகின்றனர். அதிகாரம் செலுத்துவோர் திருமுன் நடுங்குகின்றனர். வானங்களும் அவற்றில் உள்ள ஆற்றல்களும் சேராபீன்களும் ஒன்று கூடி அக்களித்து கொண்டாடுகின்றன.
அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்துக் கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து ஆர்ப்பரித்து பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனமாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வனமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பு அளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் என்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியானவர் ஒன்று சேர்க்க வேண்டுமென உமை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி பயணம் செய்யும் உமது திரு அவையை சிறப்பாக எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் பேராயர் ஜார்ஜ் ஆண்டகை, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும்.
கடவுளின் கன்னி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், எங்கள் பாதுகாவலர் திருத்தூதர் புனித தோமா, இன்று நாங்கள் கொண்டாடும் புனித கிளாரா மற்றும் இவ்வுலகில் உமக்கு உகந்தவர்களாய் வாழ்ந்த புனிதர் ஆகிய அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரம் அருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவர்கள் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியானவரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்று உமக்கு உரியதே. ஆமென். 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 மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிபுடனுள்ள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் இதை நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம்முடைய திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இறைவன் தருகின்ற அமைதியை ஒருவர் மற்றவரோடு பகிர்ந்து மகிழ்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும்.
உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே இம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். தன் அன்னையை நம் அனைவருக்கும் அன்னையாக தந்து அவர் கொண்டிருக்கின்ற தாழ்ச்சியும் தூய்மையும் உள்ளம் கொண்டவர்களாக வாழ நம்மை அழைக்கின்ற இறைவனிவரே, இவருடைய அன்பின் விருந்துக்கு அழைப்பு பெற்ற நாம் ஒவ்வொருவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தள்ளி வர நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். அன்பிற்கினியவர்களே, இது நற்கருணை வழங்கும் நேரம். தகுதியுள்ள கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் மட்டும் முன்வந்து தகுந்த பதிலை சொல்லி நற்கருணையை பெற்றுக்கொள்ளவும். பிற மதத்தை சபைகளை சார்ந்த சகோதர சகோதரிகள் இருக்கும் இடத்திலே அமர்ந்து இறைவனை வேண்டுங்கள். Dear brothers and sisters, now it is time for receiving Holy Communion. We request only the Roman Catholics who have prepared themselves to take part worthily to come and receive the Holy Communion by saying the appropriate response. Others, kindly remain in your place and worship the Lord in silence. தரிசனம் தேடும் மனதினம் தேவன் வரவிலே ஜீவன் உருகிடும். இதை பாடாத நாளில்லையே, இதை தேடாமல் வாழ்வில்லையே. இறைவா இறைவா என் இதயம் இணைவாய், இறைவா இறைவா என் இதயம் இணைவாய். தெய்வ தரிசனம் தேடும் மனதினம் தேவன் வரவிலே ஜீவன் உருகிடும். வாழ்வு வழங்கும் வல்ல தேவன் வரவு என்னிலே, வசந்தம் என்றும் வசந்தம் என்று வாழ்வு தன்னிலே. வானதேவன் வார்த்தை இங்கு வடிவமானதே, வானம் மண்ணும் அழிந்த பின்னும் வாழும் என்னிலே. ஒளியே ஒளியே உலகின் ஒளியே, உயிரே உயிரே உயிரின் உயிரே, உமை பாடாத நாளில்லையே, இதை தேடாமல் வாழ்வில்லையே. இறைவா இறைவா என் இதயம் இணைவாய், இறைவா இறைவா என் இதயம் இணைவாய். தெய்வ தரிசனம் தேடும் மனதினம் தேவன் வரவிலே ஜீவன் உருகிடும். கிறிஸ்துவின் ஆத்மமே என்னை அர்ச்சியும், கிறிஸ்துவின் தேகமே என்னை ரட்சியும், கிறிஸ்துவின் இரத்தமே என்னை போர்ப்பியும், திருவிழா தீர்த்தமே என்னை தோய்ப்பியும். கிறிஸ்துவின் பாடுகள் என்னை தேற்றிட, அருள் நீரை இயேசுவே என்னை கேட்டிடும். ஆரே
இன்றைய இந்த திருவழிபாட்டு நிகழ்வுகளுக்கு தலைமையேற்று வழிநடத்திய அருட்தந்தை சகாயராஜ் எஸ்டிஎம் சபையை சார்ந்தவர். தற்போது எஸ்டிஎம் சபையின் மாநில தலைவருக்கு செயலராக சிறப்பாக பணி செய்து வருகிறார். தந்தை அவர்களுக்கு நம்முடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைய திருவழிபாட்டை சிறப்பித்த உபகார மாத அன்பிய பொறுப்பாளர்களுக்கும் இறைமக்களுக்கும் நன்றியும் பாராட்டுக்களும் வாழ்த்துக்களும். இன்றைய திருப்பலிக்கு உதவி செய்த வேதியர், பாடகர் குழுவினர், பீடப்பணியாளர்கள், தன்னார்வ தொண்டர்கள், பீடம் மற்றும் தேர் அலங்காரம் செய்தவர்கள், திருத்தல பணியாளர்கள், இருக்கைகளை அமைத்தவர்கள், பங்கு மக்கள் மற்றும் பக்தர்கள் அனைவருக்கும் நன்றிகள். திருப்பலி முடிந்ததும் அன்னையினுடைய தேர்பவனியும் குணமளிக்கும் நற்கருணை ஆராதனையும் நடைபெறும். வல்லவராம் கடவுள் எனக்கு அரும் பெரும் செயல்கள் செய்துள்ளார். தூயவர் என்பதே அவரது பெயர். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உம் திருமகனுடைய தாயின் நினைவை கொண்டாடும் நாங்கள் நிலையான மீட்பில் பங்கு பெற உம்மை பணிவுடன் வேண்டுகின்றோம். அதனால் உமது அருளின் நினைவால் மாற்றியுறும் நாங்கள் மீட்பின் தொடர் வளர்ச்சியை துய்த்துணர செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியானவர் உங்களை நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழிநடத்துவாராக. இறைவனின் ஆசி பெற்ற பிள்ளைகளாக சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. தந்தை, மகன், தூய ஆவியானவரின் பெயராலே ஆமென். ஆண்டவருடைய பெயராலே நமக்கு உதவி உண்டு. அவரே விண்ணையும் மண்ணையும் படைத்தவர். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மன்றாடுவோமாக. எங்கள் அன்பு தந்தை இறைவா, இப்போதுகிறோம், பொருட்கிறோம், ஆராதிக்கிறோம். இந்த நாளில் உங்களுடைய அன்னையாகிய புனித லூர்தானை நினைவு கூர்ந்து அவருடைய பரிந்துரையால் நாங்கள் பெற்ற நன்மைகளுக்கு நன்றி சொல்லி இருந்து வழங்கினோம். இந்த திருப்பவனி எங்களை உங்களுடைய இறையரசை நோக்கி பயணியாக நாங்கள் இன்றும் கூடிய திருப்பயணிகள் என்பதை நினைவு கூறுவதாக இந்த பவனியை பங்கு பெறுகிற ஒவ்வொருவரையும் உங்களுடைய அருளால் நிறைத்து உங்களுடைய அன்னையின் பரிந்துரையும் பாதுகாப்பும் என்றும் புடைசோடு காத்திருக்க கிருபை செய்கிறார். எங்களாண்டவராய் கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம். ஆமென். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியானவர் இந்த தேரினையும் இந்த பவனியிலே பங்கு பெறுகிற ஒவ்வொருவரையும் விரைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.
தாரும். மாதாவே துணை நீரே உம்மை வாழ்த்தி போற்ற வரம் தாரும். இதோ பிள்ளைகள் வந்தோம் அம்மா, ஏற்றும் பாதையமை பாரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை கனிவோடு கேட்டருளும். விண்ணக தந்தையாகிய இறைவா, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகை மீட்ட திருமகனாகிய இறைவா, எங்கள் மேல் இரக்கமாயிரும். தூய ஆவியாராகிய இறைவா, எங்கள் மேல் இரக்கமாயிரும். மூவொரு கடவுளாகிய இறைவா, எங்கள் மேல் இரக்கமாயிரும். நீங்கள் சொல்ல வேண்டிய பதில் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். உலக மீட்பரை எங்களுக்கு அளித்து தூய லூர்து அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பிறப்பு நிலை பாவமின்றி உற்பவித்த தூய லூர்து அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இறை இரக்கத்தை அதிசயிக்கும் விதத்தில் பெற்ற தூய லூர்து அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். லூர்து நகரில் கெபியில் காட்சியளித்த தூய லூர்து அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். உலக மாயை வெறுத்தல் அவசியம் என்று காட்ட ஏகாந்த இடத்தில் காட்சியளித்த தூய லூர்து அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். விண்ணகத்தில் மாட்சியை காட்ட பூங்கதிர்கள் அணிந்த உடலோடு காட்சியளித்த தூய லூர்து அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஞானத்திற்கு மேலான செல்வம் ஒன்றுமில்லை என்று காட்ட அழகின் அவதாரமாக காட்சியளித்த தூய லூர்து அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஆன்ம தூய்மைக்கு மேலான தூய்மை ஒன்றுமில்லை என்று காட்ட வெண்ணாடி அணிந்த காட்சியளித்த தூய லூர்து அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். கற்பு என்பது விண்ணகத்தாருக்கு உரியது என்று காட்ட மேகமற்ற வானம் போன்ற நீலக்கச்சை அணிந்து காட்சியளித்த தூய லூர்து அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். கற்புக்கு காவல் அடக்க ஒடுக்கம் என்று காட்ட நெடு முக்காடு அணிந்து காட்சியளித்த தூய லூர்து அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். விண்ணக வாழ்வே நிலையானது என்று காட்ட வானத்தை நோக்கி கைகளை குவித்து ஜெபித்தபடி காட்சியளித்த தூய லூர்து அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். 53 மணி ஜபத்தை அடிக்கடி சொல்வதே சிறந்த பக்தி முயற்சி என்று காட்ட ஜபமாலையை கையில் ஏந்தி காட்சியளித்த தூய லூர்து அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். கல்லும் முள்ளும் நிறைந்த வனமாகிய உலகில் இறைவன் மட்டுமே நமக்கு துணை என்று காட்ட கற்பாறையில் படர்ந்த ரோஜா மலரையும் முள்ளையும் தன் காலால் மிதித்தபடி காட்சியளித்த தூய லூர்து அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தாட்சியும் பிறர் அன்பும் கொண்டவர்கள் மேல் இறைவன் அன்பு கொண்டுள்ளார் என்று காட்ட ஏழை சிறுமியான காட்சியளித்த தூய லூர்து அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இறைவனை அன்பு செய்து அவர் மீது நம்பிக்கை கொண்டுள்ளோருக்கு அசாத்தியமான ஒன்றுமில்லை என்று காட்ட ஏழை சிறுமியான பெர்னதத்து வழியாக ஒரு நீரூற்றி பீரிட செய்து காட்சியளித்த தூய லூர்து அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இறைவனின் வல்லமையும் அருளையும் அளவிட்டு சொல்ல முடியாது என்று காட்ட அந்த நீரூற்றை தாராளமாக சுரந்து ஓடி எண்ணற்ற நோயாளிகளுக்கு உடல் நல சுகமளித்த தூய லூர்து அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். வானோ தம்மரசி தாயே, மன்றாட்டை தயவாய் கேளும். ஏனோரின்றெம்மை தள்ளாமல் எக்கால துணை தற்காரும். மாதாவே துணை நீரே உம்மை வாழ்த்தி போற்ற வரம் தாரும். ஏனோ பிள்ளைகள் வந்தோம் அம்மா, ஏற்றன் பாதையமை பாரும். அனைத்து அன்னையர்களின் முன்மாதிரியான தூய லூர்து அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். நானே அமல உற்பவம் என்ற தூய லூர்து அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். நம்பிக்கையின் விண்மீனாய் தூய லூர்து அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும்.
பாவிகளை நல் வழிக்கு திரும்புகின்ற தூய லூர்து அன்னையே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். நீதிமான்களை திடப்படுத்துகின்ற தூய லூர்து அன்னையே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இறந்தோருக்கு உயிரளிக்கும் தூய லூர்து அன்னையே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பார்வையற்றோருக்கு பார்வை அளிக்கின்ற தூய லூர்து அன்னையே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். காது கேளாதோருக்கு கேட்கும் திறன் தருகின்ற தூய லூர்து அன்னையே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். முடவர்களை நடக்க செய்கின்ற தூய லூர்து அன்னையே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். நோயாளிகளை குணப்படுத்துகின்ற தூய லூர்து அன்னையே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். துன்பப்படுவர்களை தேற்றுகின்ற தூய லூர்து அன்னையே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். அவசர வேலைகளில் துணையாக இருக்கின்ற தூய லூர்து அன்னையே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மென்மேலும் பரிந்துரை நாடப்படுகின்ற தூய லூர்து அன்னையே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். லூர்து நகரில் திருத்தலத்திற்கு கணக்கற்ற மக்களை ஈர்க்க தூய லூர்து அன்னையே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எங்கள் தாய் திரு அவைக்காக உம்மை மன்றாடுகின்ற தூய லூர்து அன்னையே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எங்கள் திருத்தந்தைக்காகவும் ஆயர்களுக்காகவும் உம்மை மன்றாடுகின்றோம் தூய லூர்து அன்னையே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எங்கள் அருட்பணியாளர்களுக்கு திடனளிக்க உம்மை மன்றாடுகின்றோம் தூய லூர்து அன்னையே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எங்கள் பாவங்களில் தண்டனைகளுக்காக உம்மை மன்றாடுகின்றோம் தூய லூர்து அன்னையே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எங்களுக்காக எங்களது பிள்ளைகள், பெற்றோர், உற்றார், உறவினர், நண்பர்கள் அனைவருக்காகவும் உம்மை மன்றாடுகின்றோம் தூய லூர்து அன்னையே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எங்களது எதிரிகளுக்காகவும் உம்மை மன்றாடுகின்றோம் தூய லூர்து அன்னையே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பாவிகள், அவிவிசுவாசிகள், மனநோயாளிகள் அனைவருக்காகவும் உம்மை மன்றாடுகின்றோம் தூய லூர்து அன்னையே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். உத்தரிக்கும் தலத்தில் ஆன்மாக்களுக்காகவும் இறந்தோர் அனைவருக்காகவும் உம்மை மன்றாடுகின்றோம் தூய லூர்து அன்னையே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஒன்றே கேட்டிடுவோம் தாயே நாம் ஓர் சாவான பவந்தானும் இன்றேனும் செய்திடாமற் காத்து எம்மை சுத்தகளாய் பேணும் மாதாவே துணை நீரே உம்மை வாழ்த்தி போற்ற வரம் தாரும் ஏதோ பிள்ளைகள் வந்தோம் அம்மா ஏற்றன்பாக என்னை பாரும் மாதாவே துணை நீரே உம்மை வாழ்த்தி போற்ற வரம் தாரும் ஏதோ பிள்ளைகள் வந்தோம் அம்மா ஏற்றன்பாக எமை பாரும். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம்.
பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். பச்சிலையோ மருந்தோ உங்களுக்கு சுகம் அளிக்கவில்லை. ஆண்டவருடைய வாயிலிருந்து வருகின்ற வார்த்தைகளால் நீங்கள் சுகமடைகிறீர்கள். நம்முடைய நற்கருணை ஆண்டவர் நம்மோடு எந்நாளும் உடனிருந்து பயணிக்கின்றார். நம்மை பாதுகாத்து வழி நடத்துகின்றார். இந்த நற்கருணை ஆண்டவர் ஆராதனைக்குரிய தேவன், மகிமைக்குரிய தேவன். எனவே இந்த ஆராதனை வேளையில் அவரை மகிமைப்படுத்த வேண்டியது, ஆராதிக்க வேண்டியது நம்முடைய கடமை. எனவே பாடல்களோடு இணைந்து இந்த ஆராதனை பாடல் வழியாக நம் நற்கருணை ஆண்டவரை பாடி துதிப்போம். ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன் ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன் ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன். வல்லவரே உம்மை ஆராதிப்பேன், நல்லவரே உம்மை ஆராதிப்பேன். வல்லவரே உம்மை ஆராதிப்பேன், நல்லவரே உம்மை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன் ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன். பரிசுத்த உள்ளத்தோடு ஆராதிப்பேன், பணிந்து குனிந்து ஆராதிப்பேன். பரிசுத்த உள்ளத்தோடு ஆராதிப்பேன், பணிந்து குனிந்து ஆராதிப்பேன். ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன் ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன். ஆவியிலே உம்மை ஆராதிப்பேன், உண்மையிலே உம்மை ஆராதிப்பேன். ஆவியிலே உம்மை ஆராதிப்பேன், உண்மையிலே உம்மை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன் ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன் ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன். அன்பிற்குரியவர்களே, நாம் இன்று லூர்து அன்னையை நினைவு கூறுகின்றோம். லூர்து அன்னை காட்சி கொடுத்த அந்த லூர்து நகரிலே பலவிதமான அற்புதங்கள், பலவிதமான குணமளித்தல் செயல்கள் நடந்து கொண்டிருக்கின்றன. அவற்றில் ஒன்றை நான் உங்களுக்கு சொல்ல ஆசைப்படுகின்றேன். பிரியமானவர்களே, அன்று அந்த லூர்து நகரிலே அன்னைக்காக அந்த வணக்க நாளிலே பல நோயுற்றவர்கள் வந்திருந்தார்கள். அப்பொழுது அங்கே ஸ்ட்ரெச்சரிலே படுத்த படுக்கையாக கிடந்த ஒரு நபர் ஒருவர் இருந்தார். அவரையும் ஒருவர் தள்ளி கொண்டு வந்திருந்தார். இந்த நற்கருணை திருப்பலி முடிந்து இந்த நற்கருணை பவனி வருகின்ற பொழுது அந்த நபருடைய பார்வை எல்லாம் இந்த நற்கருணை ஆண்டவர் மீதே இருந்தது. அவருடைய பார்வை அனைத்தும் இந்த நற்கருணை ஆண்டவர் மீதே இருந்தது. எனவே அந்த படுத்து கிடந்த அந்த நபர் அந்த நற்கருணை பவனி சுற்றி முடியும் வரை, சுற்றி முடிவதற்குள் அவர் எழுந்து அந்த சிற்றரிலே அமர்ந்து ஆண்டவரை புகழ்ந்தார். பிரியமானவர்களே, இந்த நற்கருணையில் இருக்கிற நம் ஆண்டவர் சுகம் கொடுக்கக்கூடிய நம் ஆண்டவர். நம்புகிறாயா? உன்னுடைய நம்பிக்கை உன்னை குணமாக்கியது என்கிறார். எனவே
நாம் அனைவரும் நாம் கொண்டிருக்கின்ற இந்த நம்பிக்கையினால் ஆண்டவருடைய சுகத்தை நாடி இந்த இடத்திலே குழுமி இருக்கின்றோம். எனவே நம்முடைய வாழ்விலே இருக்கின்ற அனைத்து விதமான நோய்களையும், அது உடல் நோயாக இருக்கலாம், மனநோயாக இருக்கலாம், அல்லது நோயினால் அவதிப்படுகின்ற ஒவ்வொருவரையும் இந்த நற்கருணை ஆண்டவருடைய பிரசன்னத்தில் ஒப்புக்கொடுங்கள். நம்முடைய ஆண்டவர் நம்முடைய விண்ணப்பங்களை கேட்காதபடி அவருடைய காதுகள் மந்தமாகிவிடவில்லை. ஆனால் அவருடைய அந்த நற்கருணையில் இருந்து வருகின்ற ஆற்றலினால் நாம் அனைவரும் சுகம் பெற இருக்கின்றோம். எனவே ஆண்டவருடைய பிரசன்னம் நம்மை கடந்து வர இருக்கின்றது. எனவே நாம் விண்ணப்பத்தை கேட்பவரே என்ற பாடலை பாடி நம்மையும் நம்முடைய குடும்பங்களையும் நம்முடைய வாழ்வில் இருக்கின்ற அனைத்து விதமான நோய்களையும் ஒப்புக் கொடுப்போம். ஒரு முழுமையான விடுதலையை பெற்று மகிழ்வுடன் இல்லம் திரும்ப நம்மையே முழுவதுமாக இந்த நற்கருணை ஆண்டவருடைய பிரசன்னத்தில் ஒப்புக் கொடுப்போம். விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீர்